இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்தைங்கிறனால சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. சமைப்போம் வாங்க. எப்படிலாம் கழுவணும், கழுவுறதே பெரும்பாடு. கழுவுறது அவ்வளோ ஒரு கஷ்டமா உனக்கு? ஐயோ ஏன் கேட்குறேன், எனக்கு நல்லாவே கழுவ தெரியாதியா. நானே அரை குறைமா கழுவுவேன். கழுவி இருப்பேன். தண்ணி பொச்சை புச்சு புச்சுண்டு பச்சக் பச்சக் என்று சரியாவே கழுவ தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கழுவுறேன். எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் கழுவுவாங்க. என்னைக்குன்னு பார்த்து என்னை கழுவுங்களா? நீங்க கழுவுனாதான் நல்லா கழுவேன். நம்மளே கழுவி நம்மளே சமைச்சு சாப்பிட்டா நமக்கு ஒப்பவே ஒப்பாது. அப்புறம் யாரு கழுவி யாரு சமைக்கிறது? கடையிலே விட கழுவி தர சொல்லிடுவா. கடையிலே கழுவி கடையிலே சமைச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வாட்டி சாப்பிட்டுக்கிறோம் ஆர்டரை போட்டு. அதுக்கு எதுக்கு நீ கழுவி அங்க விற்கிறது வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டா போ. சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி மிச்சு போயிட மாட்டேன் அப்படி சாப்பிட்டா. சமைக்கிற வேலை மிச்சம், எல்லா வேலையும் எனக்கு மிச்சம்தான். நன்கு கழுவ வேண்டும். ஒரு 2-3 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சோம்னா ஸ்மெல் வராது. ஸ்மெல் வராது. பச்சைக்கறி ஓகே ஓகே. என்ன கோயிலா மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு கழுவுலா? ஆமாய்யா, அது கழுவுனாதான் கொஞ்சம் கவிச்சி இல்லாம இருக்கும். எல்லாத்தையும் பாரு கறியை பச்சக் கச்சக்குன்னு சவுண்டு தான் வருது. ஆமா. இதுல என்னென்ன செய்யலான்னு பிளானு? இது பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேவி கொஞ்சமா. சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு ரெசிபி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கோயிலா அன்னைக்கு நல்லா செய்வாரான்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்னு. கோயிலா நானே கழுவி செஞ்சு நானே செய்யறதுக்குள்ள போதும் போதும் கழுவி கொடுக்கற கூட ஆள் இல்லை. அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு கழுவுறது? எனக்கு நீங்க தான் கழுவி கொடுத்தா பரவாயில்ல. கழுவுறது ஒரு கஷ்டமா காய்ஸ்? என்னங்க அது இப்படி சொல்கிறாங்க இவங்க? 4 கழுவு கழுவி டப்புன்னு சட்டியில் ஓட்டமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கணும் நம்ம. பார்த்தீங்கன்னா குழம்புக்கு கிரேவிக்கு, இது கிரேவிக்கு, அது பிரியாணிக்கு. எலும்பு இல்லாமல் கிரேவிக்கு எடுத்துருக்கு, எலும்பாக பிரியாணிக்கு எடுத்துருக்கு. பார்க்கலாம் இதில் எப்படி செய்கிறாங்கன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்க பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது பூரா அரைச்சி வச்சாச்சு. தக்காளி மட்டும் ஏன் கம்மியா வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கும் தக்காளி ஜாஸ்தியா போட்டா, அதனால கொஞ்சமா வச்சிருக்கேன். பிரியாணிக்கு எப்பயுமே தக்காளி கம்மியா தான் போடணும். இப்போ எல்லாமே போட்டு சமைக்கலாம். அடுத்து என்ன? அடுத்து வந்து அடுப்பு பற்ற வச்சு சட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தீ எரியவே இல்லையா? எரியுது 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 எரியுது. அப்புறமா சட்டி சூடு ஏறினதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயுமே பிரியாணி கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் உதிரியா வரும். அதுக்குதான் கொஞ்சம் ஜாஸ்தியா எண்ணெய் ஊற்றுறது, உதிரியா இருக்காண்டி. இப்போ எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இதுதான் பிரியாணியோட முக்கிய தேவைகள். இது போட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு போட்டுக்கணும். எப்பயுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவேன், அப்போதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மாநிறமாக மாறி இருக்குல்ல, மாறினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். தக்காளியே போடுங்க. கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் சால்ட் உப்பு சேர்த்துறது. கல்லுக்கு போடக்கூடாதா? அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும்ல, ஊறுறதுக்கு. இனிப்பு போடுங்க. அதுக்குதான் சால்ட் உப்பு இருக்குல்ல.
கெமிக்கல் உப்பு, அது நல்ல உப்பு. அப்படியா? கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகு மாட்டேன். இது போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருவேப்பிலை இல்லை, புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டு வதங்கினோம்னா நல்லா இருக்கும். ஏதோ பண்றா. இப்படிதான் பிரியாணி செய்வாங்க. பார்க்கலாம், கடைசியா சாப்பிட்டு பார்த்தா தான் காய்ச்சி தெரியும் எப்படி இருக்கு என்ன ஏதுண்டு. ஸ்மெல்லு வெளியே வரல, சளி பிடிச்சிருந்தாலும் தெரிய மாட்டேது எனக்கு. இப்ப அடுத்து பிரியாணி தூள் போட்டுக்கலாம். பிரியாணி தூள் ஒட்டி விடுங்க. கொஞ்சம் காரம் கம்மியா போய் ஓட்டு. கம்மியா தான் போடுறேன், அவ்வளோதான் சாப்பிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே 3 பச்சை மிளகா வேற போட்டோம்னா எனக்கெல்லாம் காரம் சத்தே ஆகாது காய். அதெல்லாம் காரம் அதிகமாக இருந்தால் அவ்வளோதான், நாக்கு மூக்கு எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, அவ்வளோதான். இப்படி கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து அப்புறம் கறி எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து உள்ள போட்டு அப்படியே பூவும் உள்ள போட்டு விடுங்க, பீஸ் பீஸா போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன டே? ப்ரப்போஸ் டே. எல்லாம் ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. என் ஒய்ஃபு பிரியாணி கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா. ஓகே, அது ஒரு கிளறி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த இதெல்லாம் உள்ள இறங்கும் இது சிக்கனுக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம், பாக்கெட் தயிர் தான் கிடைச்சிது, தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அவ்வளோதான். அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இப்பயும் போல சாதாரண அரிசி தான், நார்மல் அரிசி தான் போடுறோம், பிரியாணி அரிசிலாம் போடல. அப்படியே கிண்டணுமா போட்டு நல்லா? ஆமாம், கிண்ணாதையா அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கறிக்குள்ளையும் சாப்பாட்டுக்குள்ளையும் அரிசிக்குள்ளையும். அரிசி மேலே இருக்கும், கறி வாரம் கீழே வந்து கிடக்கு. ஓகே, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா எனக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றினாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி தான் சாம்பார் நடக்குது. 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடிடணுமா? இந்த கொஞ்சம் கலர் தூள் போட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலருக்காக. போதும், காரம் அடிச்சிட போகுது. காரம் அடிக்காது மாமு. அடுத்து அவ்வளோதான், இன்னும் அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். உப்பு போடணும் கடைசியாக. உப்பு மட்டும் சால்ட் உப்பு. ஆமாம், அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். கம்மியாக போகிற மாதிரி தெரியுது. கரெக்டாக இருக்குமா சாப்பாட்டுக்கு? சாப்பாட்டுக்கு நான் இது போட்டிருக்கேன். 3 டம்ளருக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி விட்டு ஒரு 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா மூடி வைக்க முடியலாம். இதெல்லாம் பாப்பா எடுத்துட்டாங்க. எல்லாம் குக்கர் 3 விசில் உடச்சு விட்டாங்க. இதுல இருந்து எனக்கு புசுன்னு வரப்போகுது. ஓகே, பார்க்கலாம் 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம் எப்படி வச்சுக்காங்க. இன்னும் கலரவே காணோம். கலர் நீ தான் கம்மியா போட சொன்னீங்க. காரம் கம்மியா போட சொன்னா கலர் கம்மியாயிருங்களா? ஆமா, இன்னும் அடியில எல்லாம் எல்லா பக்கம் இருக்கும் தான். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலீங்களே. உங்களுக்கு செல்லில் வாங்குறதுக்கு இன்னும் விலையே ரொம்ப தெரியும். ஆனால் இங்கே ஒரு அளவுக்கு நார்மல் கலராக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா வெந்திருக்கு, கறிலாம் நல்லா வெந்திருக்கு, பூ மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 இது போட்டேன். அங்கே போய் அப்படியே கிரேவி வர எடுத்து சைடிஷ் அங்கே அதை ஓப்பன் பண்ணு. கிரேவி தான் பட்டையை கலப்போம். பாருங்க கிரேவி இதுக்கு ஓரளவுக்கு இதுக்கு சைடிஷ் எப்படி இருக்குன்னு நைட் சொல்கிறேன் லைவ்ல. சாப்பிட்டு பாருங்க, லைவ் நீங்களும் வாங்க சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சு.